ஒரு டைரியின் கதை, 2ஆம் பக்கம். முதல் சந்திப்பு. எழில் மலரோட காதல் மலர்ந்தது ஒரு கிராமத்தில் தான். அந்த கிராமம் ரொம்ப அழகானது. அதுவும் மலர் இன்னொரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தங்க டெத், ஒரு ரிலேஷன் வீட்டுக்காக. அங்கே தான் நம்மளோட ஹீரோ எழிலும் இருக்கிறார். அதாவது என்ன ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, ஒரு 9th 10th. மலர் 9th, எழில் 10ஆம் வகுப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்போ அன்றைக்கி ஈவினிங் ஏன்னா அங்கே தான் இருக்க போகிறாங்க அந்த 5 நாட்கள் மலர். ஸோ எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்க விளையாட, ஏன்னா 9th 10th ஒரு விளையாட்டு, ஒரு 15 வயசு தானே அப்படிங்கிறப்போ விளையாடுறாங்க. மாற்றி மாற்றி நல்ல நல்ல தருணங்களாக போகுது. அடுத்த நாள் இங்கே தான் அவங்க காதலை எனக்கு அவங்களோட கண்களை பார்க்கவே முடியல மலருக்கு. எழில் தானாகவே வருவாங்க, தினமும் அவங்கள பார்க்க பேசுவாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஊரணி, இது அந்த கிராமத்தில் ஊரணின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எல்லோரும் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது எல்லோரும் வரப்போ இவங்களும் வந்திருக்காங்க மலர். அப்போ அந்த இது பின்னாடியே வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தூக்க மாட்டீங்க அப்படின்னு தனியாக பேசிட்டு அவங்களுக்குள்ள ஒரு 2 வார்த்தைகள் பேசிட்டு தனியாக சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஒரு அழகான தருணம் அந்த முதல் சந்திப்பு. அப்புறம் நம்மளோட ஹீரோ எழில் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க ஒரு 2 நாள் கழிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதான் அந்த காம்பவுண்ட் செவரு. ஸோ நம்மளோட அப்போ அந்த 90s லெவலாக பார்த்திங்கன்னா ஹீரோ திரும்ப வர மாட்டாரா நம்மளை பார்த்தா. பிகாஸ் ஹீரோ இப்போ இங்கே ஹீரோயின் ஹீரோவாக எதிர்பார்க்குறாங்க. திரும்ப வர மாட்டாரா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளோட ஹீரோ எழில் திரும்ப வர மாட்டாரா ஸ்கூல் போகிறப்போ அப்படிங்கிற ஒரு புதிரை தான் நான் இன்றைக்கு வைக்கிறேன். இன்றைய முதல் சந்திப்பு தான் அவங்களோட காலம் கடந்தது டைரியில் பதிவு விட்டது. நன்றி.